ஆம்பூர் பகுதியில் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் பாலாற்றில் நுரை பொங்கி நீர் பாதிக்கப்பட்டிருக்கும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாலாற்றில் கலக்கப்படும் கழிவு நீரால் நிலத்தடி நீர் மாசுபடும் அபாயம் இருப்பதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபிநாத். இப்ப தோல் தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் கழிவுகள்னால பாலாறு பகுதியில் துர்நாற்றத்தோட நுரை பொங்கி தண்ணீர் வெளியேறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நிலத்தடி நீரும் மாசுபட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கள நிலவரம் என்ன? வணக்கம். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் நேற்று வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராம பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் பாலாற்றில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனை பயன்படுத்தி வாணியம்பாடியில் உள்ள சில தோல் தொழிற்சாலைகள் நிர்வாகத்தினர் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் நேரடியாக பாலாற்றில் திறந்து விடுவதால் ஆம்பூர் அடுத்த மாராப்பட்டு பகுதியில் பாலாற்றில் கீழ் பாலாறு நீர் துர்நாற்றத்துடன் நுரை பொங்கி ஓடுகிறது. மேலும் கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரிக்கும் பொழுது சில தோல் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் தோல் கழிவு நீரை பொது சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பாமல் தொடர்ந்து பாலாற்றில் நேரடியாக திறந்து விடுவதால் பாலாற்று படுகையில் உள்ள விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர் குடிப்பதற்கு கூட தகுதியற்ற நீராக மாறிவிடுவதாகவும் தொடர்ந்து பாலாற்றில் நீர் வரும் பொழுது தோல் கழிவுநீர் கலப்பதாக தொடர்ந்து இருப்பதாகவும் இது குறித்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் கண்டு காணாமல் அலட்சியமாக இருப்பதாகவும் பாலாற்று படுகையில் உள்ள விவசாயிகள் வேதனை அடைந்து வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.